காய்கறி எல்லாத்தையும் நறுக்கியாச்சுமா. வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, ஒரு கொத்து கருவேப்பிலை, பாருங்க, மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய்ங்கிறேனே சாரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். இந்த கொண்டைக்கடலை குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா. ஒரு இறைச்சி கறி குழம்புக்கு சமமானது இந்த கடலை குழம்பு. அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி அருமையான ஒரு கொண்டைக்கடலை குழம்பு வச்சிடலாம். வெள்ளை கொண்டைக்கடலையை 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கோமா. அதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, தேங்காய் எல்லாம் வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்கம்மா. இந்த கொண்டைக்கடலையை இதை தண்ணி எடுத்துட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு. இப்போ கடாயை ஒன்று அடுப்பில் வச்சாச்சுமா. கடாயம் இருந்தாலும் எந்த பாத்திரமாக இருந்தாலும் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பட்டையும் ஒரு கிராம்பு சேர்த்துருக்கோம்மா. ரொம்ப வாசனையாக இருந்தால் நல்லா இருக்காது. 2 சின்ன சின்ன பட்டை துண்டு, ஒரே ஒரு கிராம்பு. இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாமா. இஞ்சி பூண்டு போட்டால் தான் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. திட்டமான காரமாக போட்டுக்கலாம். இது மூலம் நல்லா வெந்து வரத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாமா. குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துருங்க. கொண்டைக்கடலை வேக வைக்கக்குள்ள உப்பு போட்டு வேக வச்சுருக்கு, பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாமா. தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துட்டேன். இது ஓரளவுக்கு வெந்தவுடனே காய்கறி அதில் சேர்த்துடலாம். காய்கறி அப்படியே எண்ணெயில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறியை சேர்த்துடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாமா. இப்போது ஓரளவுக்கு காய்கறி வெந்ததும் ஓரளவுக்கு காய்கறி வெந்துருச்சுமா. அதில் அந்த கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியோட கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக, இது சத்தான உணவுமா. கறி தான் சாப்பிட்ணுன்னு தேவையில்லை. கறி எடுக்காத நேரத்தில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெஜிடேபிள் சாப்பிட்றவங்களாம் தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்குள்ள மசாலா பொருட்கள்மா: மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரக வாசனை குழம்புல பிடிக்காதுங்க போட்டுக்குவானா. இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுமா. குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது குழம்பு கொதிச்சிடுச்சுமா. அதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேவையான அளவு தேங்காய் சேர்த்தாச்சு. மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுடலாம். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும்.
இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஒரு கொதிக்கிட்டோம். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது கொதித்து வந்தோடனே சரியாக வந்துடும். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அருமையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. வாங்க இதை சேவ் பண்ணிடலாம். அருமையான குழம்பு ரெடிமா. அவசரமாக இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொண்டக்கடலை குழம்பு ரெடிமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.